ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டைக்கோஸ் மெதுவடை. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப டேஸ்டியாக, நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. நீங்களே இதே போல் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்துலான்னு பார்த்துருவோம். நான் இந்த கப்புக்கு தான் 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி 2 மணிக்கூர் ஊற போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கணும். அப்படின்னா தான் மிக்சியில் நல்லா அரைப்படும். இப்போது நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிடுவோம். மிக்சி ஜாரில் எல்லாம் மாற்றி தண்ணி விடாமல் முதல்ல அரைச்சி எடுக்கணும். 1 நிமிஷம் விட்டு விட்டு அரைச்சி எடுங்க. இன்னும் நல்லா கெட்டியாக அரைப்பட்டு வந்துடும். முதல்ல பாருங்கள், இவ்வளோ கெட்டியாக அரைப்பட்டுருக்கு. இப்படி இருக்கணும். இனிமே நம்ம கொஞ்சமாக தண்ணி விடணும். ஐஸ் வாட்டர் வச்சிடுங்க. நல்லா குளிர்ந்த தண்ணி விடுதுன்னா நம்ம சூடாகாமல் அரைப்பட்டு வரும். இது கூட கொஞ்சமாக இஞ்சி, அதை நான் பொடியாக இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. இப்படி கெட்டியாக இருக்கணும். பாருங்கள், எவ்வளோ கெட்டியாக இருக்குது. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடுவோம். நம்ம எல்லாம் மிக்சிங் பவுலில் மாற்றியாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 கப்பு முட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு உளுந்தம்பருப்புக்கு 1 கப்பு முட்டைக்கோஸ் எடுக்கணும். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிடுங்க. பாருங்கள், மல்லிக்கீரை, பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல மிளகு, கருவேப்பிலை. உங்களுக்கு பச்சை மிளகாயை அரைக்கணுன்னா அந்த மாவு கூட அரைச்சி எடுத்துருங்க. உளுந்தம்பருப்பு கூட அரைச்சி எடுத்துடலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, பச்சை அரிசி மாவு, அதையும் போட்டுருங்க. போட்டு நல்லா கலந்து விடுங்க. முதல்ல நல்லா ஸ்பூனால் கலந்து விட்டுட்டு அதுக்கும் பிறகு நல்லா கைனால் பிசைஞ்சு எடுக்கணும். அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வடை. பாருங்கள், இப்போ நல்லா கைனால் பிசைஞ்சு எடுத்துருங்க. 1 நிமிஷம் நல்லா அடித்து பிசைஞ்சு வரணும். இந்த முட்டைக்கோசு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வரணும். அப்படின்னா தான் நல்லா டேஸ்டாகட்டும், நல்லா சாஃப்டாகட்டும் இருக்கும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு மாவு உருட்டி பாருங்கள். அப்படியே நல்லா உருட்டை வரல, கொஞ்சம் தண்ணி போல் இருக்குன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கிடுங்க. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்தாலும் ஒன்றும் செய்யாது. நல்லா பஞ்சு போல் இருக்கும். நல்ல நைஸான மாவு சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு அடுப்பில் நல்லா காயணும். இப்போ நம்ம இதை உருட்டி வடையாக தட்டி போட்டுடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா முதல்ல சூடாக இருக்கணும். அதுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் மாற்றிக்கிட்டு நம்ம வடையை போடணும். ஒவ்வொன்றா இப்படி போட்டுருங்க. எடுத்து போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சாலே இந்த வடை தன்னால் மேலே எலும்பி வந்துடும். பாருங்கள், எலும்பி வந்த பிறகு கொஞ்சம் நேரம் லேசாக செவக்கட்டு வடை பாருங்கள் மாற்றி போட்டுருங்க. இன்னும் இந்த பக்கமும் கொஞ்சம் செவந்து வரணும். நல்லா செவந்து வந்தோடனே நீங்கள் அடுப்பை மீடியம் ஹை ஃப்ளேமில் மாற்றிடுங்க. உங்களுக்கு எண்ணெய் தகுந்தவாறு மாற்றிக்கிட்டு திருப்பி போட்டு எடுத்துருங்க. நல்லா செவந்து வந்தோடனே எடுத்துருங்க. இப்படின்னா எண்ணெய் குடிக்காது. நீங்கள் எப்படி சுட்டியலைன்னா எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், இப்போ நல்லா நல்லா செவந்து வந்துட்டு இப்போ எடுத்துருவோம். நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுங்க. இல்லை எண்ணெயே குடிக்காது இந்த வடை. இப்போ அடுத்ததையும் போட்டு எடுத்துருவோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேருந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கிட்டு போடுங்க. பாருங்க, திருப்பி விட்டு நீங்கள் லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி செவந்த உடனே எடுத்துருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த வடை. பாருங்க, இப்போ இதையும் எடுத்துடலாம். இனிமேல் நல்லா செவந்து வந்துட்டு இதே போல் எல்லாம் சுட்டி எடுத்துடலாம். பாருங்க, இதே போல் நம்ம எல்லாம் சுட்டி எடுத்துருவோம். பாருங்க, எல்லா வடையும் ரெடி ஆயிடுச்சு. நல்ல வாசனை நல்லா இருக்குது. நல்லா சூடாக இருக்குது. நல்ல மேலே கிறிஸ்பியாக இருக்குது. இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சூடு. இந்த முட்டைக்கோஸ், இந்த வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள்.
இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.